கடந்த வாரம் நடந்தது என்ன? சேவல் 5 நிமிடம் தாமதமாக எழுந்து குவியதால் நாட்டாமை சிங்கம் 5 நிமிடம் தாமதமாக எழுந்துவிட்டதினால் கோபம் கொண்டு சேவலை கண்டிக்காமல் கோழியிடம் அவித்த முட்டை கேட்டது. அதற்கும் அடுத்து சிங்கம் சிங்கிலாதான் வரும், பன்னிங்க தான் கூட்டமா வரும் என்று கிண்டல் செய்த சிங்கக்குட்டியை பன்னிக்குட்டிகள் ஒன்று சேர்ந்து தாக்கியதால் கோபம் கொண்ட நாட்டாமை சிங்கம் ஒழுங்காக பன்னிக்குட்டிகளை வளர்க்கவில்லை என்று பன்னிக்கு தண்டனை உண்டு என்று அறிவித்தது. இந்த சம்பவத்தை கண்டுகொண்ட மான், புலி, கரடி, நரி 4 நண்பர்களும் சிங்கத்திற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டனர். Please like, subscribe and forward. கவலையுடன் தன்னுடைய கூட்டை நோக்கி கோழி நடை போட்டது. தன் கூட்டிற்கு சென்றதும் தான் இட்ட முட்டைகளை பார்த்து அழுதது. இந்த முட்டைகளை குஞ்சு பொரித்து 6 கோழி குஞ்சுகளுக்கு அம்மாவாயிடலாம் என்று ஆசைப்பட்டேன். படுபாவி, இந்த முட்டைகளை அவிச்ச முட்டைகளாக்கி தரும்படி கேட்கிறாரே நாட்டாமை சிங்கம் என்று புலம்பியது. நல்ல இடம் பார்த்து சூரிய ஒளி படும்படி குழியை தோண்டியது. அந்த குழியில் தண்ணீர் கொண்டு வந்து குழியில் ஊற்றியது. பிறகு தன்னுடைய முட்டைகளை அந்த குழியில் போட்டு காத்திருந்தது. உச்சி வெயில் பட்டு தண்ணீர் சூடாகி முட்டைகள் நன்றாக கொதித்தது. அந்த முட்டைகள் நன்றாக வெந்திருக்கிறதா என்று பரிசோதனை செய்து பார்த்தது. கடைசியாக வெந்த முட்டைகளை எல்லாம் ஒரு கூடையில் வைத்து எடுத்துக்கொண்டு நாட்டாமை சிங்கத்திடம் கொடுத்தது. அதனை வாங்கி கொண்ட சிங்கம் அதனை ரசித்து ருசித்து சாப்பிட்டது. ஆனால் கோழியோ கண்ணீர் விட்டு அழுதது. பிறகு அங்கிருந்து மிகுந்த கவலையுடன் தன்னுடைய கூட்டை நோக்கி நடை போட்டது. மான், புலி, கரடி, நரி 4 நண்பர்களும் நாட்டாமை சிங்கத்திற்கு சரியான பாடம் புகட்டிட வேண்டுமென்று இரகசிய திட்டம் தீட்டினர். அதன்படி சிங்கம் பகலில் மதிய வேளையில் மரத்தடியில் படுத்து கிடப்பது வழக்கம். அப்பொழுது மரம் முறிந்து காலில் விழுந்து கால் முறிந்து பச்சிலை கட்டு போட்டு மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும் என்று பேசி முடிவு செய்தனர். அதற்கு முன்னேற்பாடாக பெரிய காற்று வீசினால் மரம் முறிந்து விழ வேண்டும் என்று மரத்தின் கீழே பெரிய குழியை தோண்டி வைத்தனர். அடுத்து சிறிய காற்று வீசினால் கிளை முறிந்து காலில் விழும்படி மரக்கிளையை அறுத்து ரெடி செய்து வைத்துவிட்டு இரகசியமாக சென்று ஒளிந்து கொண்டனர். மதிய வேளை வந்தது. நாட்டாமை சிங்கமும் வந்தது. நாட்டாமை சிங்கம் படுத்து ரெஸ்ட் எடுத்திட வந்தது. என்ன நடக்கப் போகிறதோ என்று எதிர்பார்த்து 4 நண்பர்களும் காத்திருந்தனர். முதலில் சிறிய காற்று வீசியது. அறுத்து ரெடியாக வைத்திருந்த கிளை முறிந்து விழுந்தது. ஆனால் அதிலிருந்து நாட்டாமை சிங்கம்
தப்பித்துக் கொண்டது. சிறிது நேரம் கழித்து பெரிய காற்று ஒன்று வீசியது. மரம் சரிந்து சரியாக நாட்டாமை சிங்கத்தின் காலில் விழுந்தது. சிங்கம் ஓவென்று அலறியது. காட்டில் உள்ள விலங்குகள் யாவும் என்னவென்று அறிய ஓடோடி வந்தனர். அப்பொழுது ஒளிந்து கொண்டிருந்த 4 நண்பர்களும் அவர்களுடன் சேர்ந்து ஓடி வந்தனர். நாம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது என்று யாவரும் தெரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் ஹை ஃபை செய்து கொண்டனர். சிங்கத்திற்கு 2 கால்கள் முறிந்துவிட்டது. அதற்கு கரடியும் நரியும் பச்சிலை வைத்து கட்டு போட்டனர். கால் எலும்பு ஒன்று சேர்ந்திட 2 மரங்களுக்கு இடையே 2 கால்களையும் இழுத்து கட்டு போட்டு விட்டனர். நாட்டாமை சிங்கம் எதுவும் செய்ய முடியாமல் ஓரிடத்திலேயே முடங்கி கிடந்தது. நாட்டாமை சிங்கம் படுத்துக்கொண்டு கட்டளை போட்டாலும் எந்த மிருகமும் கட்டுப்படாமல் கேலி செய்தனர். எழுந்து நின்று பார்க்கிறது, நடக்க முடியவில்லை. கவலையுடன் சிங்கம் சோர்ந்து போய் கிடந்தது. நண்பர்களே, உங்களை நான் அமேசான் காட்டிற்கு பிறகு கூட்டிச் செல்கிறேன். இன்று உங்களை புதிய காட்டிற்கு கூட்டிச் செல்கிறேன், வரீங்களா என்று கேட்டது கரடி. மற்ற 3 நண்பர்களும் ஓகே வருகிறோம் என்று சந்தோஷத்துடன் கிளம்பினர். புதிய காட்டினை பார்த்திட செல்கிறோம் என்ற சந்தோஷத்தில் குதித்துக்கொண்டு சந்தோஷ நடையை போட்டனர். நீண்ட நெடிய பயணம். கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு புல், பூண்டு, மரம், செடி, கொடி காணவில்லை. நீண்ட தூரம் நடந்து வந்ததினால் ஒருபுறம் களைப்பு, மறுபுறம் தண்ணீர் தாகம். ஒரு சொட்டு தண்ணீருக்கு வழியில்லை. கரடி அண்ணே, 4 கிலோமீட்டர் நடையை போட்டாச்சு. 4 முகத்துக்கு நாக்கு தொங்குது. இதற்கு மேலே நடக்க முடியாது. எங்கே புதிய காடு என்றது மான். இதுதான் அந்த காடு என்றது கரடி. என்னது இதுவா காடு என்றது நரி. ஆமாம், இதுதான் பொட்டல் காடு என்றதும் மற்ற 3 நண்பர்களும் ஷாக்காகிவிட்டனர். இதற்கு மேலே என்னால் நடக்க முடியவில்லை. என்னை யாராச்சும் தூக்கி கொண்டு போறீங்களா என்றது புலி. எனக்கும் எந்த காடும் வேண்டாம்பா, என்னை பழைய காட்டில் கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்றது மான். நீண்ட நெடிய தூரம் நடந்து கடந்து வந்ததினால் சரியான பாதையை மறந்துவிட்டேன் என்றது கரடி. இனிமேலுக்கு நீ அமேசான் காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறதாக இருந்தாலும் உன் கூட நான் வரமாட்டேன் என்று கடுப்படித்தது நரி. கண் போன போக்கிலே 4 விலங்குகளும் தட்டு தடுமாறி நடையை போட்டு சென்றனர். அடுத்து கரடி மயக்கத்தில் தள்ளாட்டம் போட்டது. எதை சாப்பிட்டதினால் இந்த மயக்கம்? அதற்கு அடுத்து மானும் தள்ளாட்டம் போட்டது. எதனால் இந்த மயக்கம்? ஏன் இந்த மயக்கம்? எப்படி இந்த மயக்கம்? அடுத்த வாரம் தொடரும்.